ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ராக்கி ஆடியோஸ் திருவண்ணாமலை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆம்பிளிஃபையர் ஒரு 5.1 அனலாக் ஆம்பிளிஃபையர். டால்பியோ டிஜிட்டல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அனலாக் ஆம்பிளிஃபையர். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பெங்களூர்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து ஆர்டர் கொடுத்தாரு. எனக்கு வந்து அனலாக்கில் வந்து டொரண்டோ டிரான்ஸ்ஃபார்ம் போட்டு நல்ல பவர் வேணும். அவர் வந்து சோனி சப்வூஃபர் தான் 1800 வாட்ஸ் வச்சுருக்கேன் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆடியோ குவாலிட்டி எனக்கு தரமாக வேணும், எனக்கு எல்லாமே நல்ல ஒரு அவுட்புட் வேணும்னு சொல்லிட்டு தான் கேட்டார். கஸ்டமர் என்ன சஜஷன் பண்ணாரோ, அவர் என்ன கேட்டாரோ அதே மாதிரி தான் நானும் மேக் பண்ணியிருக்கேன். ஓவரால் இன்டீரியர்லாம் பாருங்கள், ஃப்ரண்ட் வியூ வித் இன்டீரியரும் பாருங்கள். பட் இதில் யூஸ் பண்ணிக்க ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 45045ல் ஒரு 10 ஆம்பியர் டொராண்டோ யூஸ் பண்ணியிருப்பேன். 28028ல் ஒரு 8 ஆம்பியர் டொராண்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் 63 வாட்ஸில் 10,000 மைக்ரோ பவர் 2 கெப்பாசிட்டரும், 83 வாட்ஸில் 15,000 மைக்ரோ பவரில் 2 கெப்பாசிட்டருமாக யூஸ் பண்ணியிருப்பேன். பவர் செக்ஷனுக்கு செப்பரேட்டாக தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா, FT03 மெர்ஜ் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக டீகோடர் வேணும்னு கேட்டார். டால்பியோ டிஜிட்டல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு FT03 யூஸ் பண்ணியிருப்பேன். 5 சேனலுக்கு வந்து கணேஷ் போர்டு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். நல்ல ஒரு தரமான ஒரு ஆடியோ குவாலிட்டி, நல்ல ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கஸ்டமரில் லைக் பண்ண மாதிரியே நல்ல ஒரு அவுட்புட் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதை தாண்டி என்னென்னாக்கா, MKவோட 8 டிரான்சிஸ்டர் மோனோ தான் யூஸ் பண்ணியிருப்பேன். பேஸுக்கு ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா தரமான ஒரு பேஸ் எஃபெக்ட் இருக்குது. கொஞ்சம் கூட உதறதோ லேக் ஆகிறதோ பிசுறதோ இல்லை, நல்ல தரமான ஒரு பேஸ் எஃபெக்ட் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலோட சரௌண்டிங் போர்டு தான் போட்டிருப்பேன். பொருளாஜி போர்டு வந்து கிறிஸ்டல் யூஸ் பண்ணியிருப்பேன். எஸ்டிமோட 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருப்பேன். சப்ஃப்ரீன்னு பார்த்தீங்கன்னாக்கா KMSோட சப்ஃப்ரீ தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த பஸ் சப்ஃப்ரீன்னு ஒன்று வரும், பட் அதுதான் யூஸ் பண்ணியிருப்பேன். நல்ல ஒரு அவுட்புட் இருக்குது, நல்ல தரமான ஒரு அவுட்புட் இருக்குது. பேஸ்லேயும் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. அதை தாண்டி ஒரு கெய்னர் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பேன். 8 சேனல் கெய்னர் ஒன்று செப்பரேட்டாக யூஸ் பண்ணியிருப்பேன் ஷான் கம்பெனியில். ஆக்சுவலாக இது எல்லாமே மார்க்கெட்டில் இருக்கிற நல்ல ஒரு குவான்டிட்டியான ஒரு பொருள் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் இருக்கிற எல்லா அக்சசரிஸுமே என் ஃப்ரண்ட்டு பேனல் உட்பட கஸ்டமர் என்ன கேட்டாரோ அவர் கேட்ட மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். அவர் கேட்ட கலரும் இப்படி தான் கேட்டார், இதே டிசைன் தான் அவர் கேட்டார். எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு இருந்தார். அதை தாண்டி மேக்ஸினோட பக்கனோட 2 யூஸ் பண்ணியிருப்பேன் 12 வோல்ட்டுக்கு. பர்ஷனோட சுவிட்சிங் போர்டு யூஸ் பண்ணியிருப்பேன் FT03. மற்றபடி ஓவரால் இன்டீரியர்லாம் பாருங்கள், ஒயரிங்லாம் ரொம்ப கிளியராக இருக்கும், ரொம்ப நீட் அண்ட் கிளியர் தெளிவாகவும் இருக்கும். கொஞ்சம் கசகசம்லாம் எங்கேயும் இருக்காது. ஃபேன் வந்து கூலர் ஃபேன் வந்து 3 கூலர் ஃபேன் யூஸ் பண்ணியிருப்பேன். 2 கூலர் ஃபேன் வந்து எக்ஸாஸாக வச்சுருப்பேன். ஆக்சுவலாக உள்ளே இருக்கிற ஹீட்டை வெளியே தர மாதிரி. ஒரு கூலர் ஃபேன் மட்டும் அந்த 8 டிரான்சிஸ்டர் மோனோக்காக யூஸ் பண்ணியிருப்பேன். மற்றபடி பேக் சைட்லேயும் பாருங்கள், பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சைக்கிள் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். பனானா சைக்கிள் தான் ஹெவி தான், அந்த கோல்டு கலர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆப்டிக்கல் கோஆக்சல் ப்ளஸ் HDMI ஏஆர்சியும் சப்போர்ட் பண்ணோம். எல்லாமே டொரண்டோவில் பியூர் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒயரிங்கும் ரொம்ப கிளியராக இருக்கும், கொஞ்சம் கூட வெளியே தெரியாது, ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்கும். ப்ராப்பராக டேக் போட்டு ப்ராப்பராக கொண்டு வந்திருப்பேன். கொஞ்சம் கூட 0% அமீன் ஆசிட் தான் இருக்கும். அமீன் ஆசிட்ன்றது கொஞ்சம் கூட இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.